வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை வழங்கியதற்காக அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். திண்டிவனத்தில் காதலியை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த காதலனை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூரில் கஞ்சா விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை வழங்கியதற்காக அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் அங்கன்வாடி ஊழியர்களாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய கருணை தொகை பணி ஓய்வு பெற்று 10 ஆண்டுகள் ஆகியும் கிடைக்காமல் இருந்துள்ளது. இத்தொகையை கிடைக்க உதவி செய்த துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி, துறை செயலர் மற்றும் துறை இயக்குனர் ஆகிய அனைவரின் முயற்சியால் கிடைக்க வேண்டிய தொகை கிடைத்ததால் முதலமைச்சரை சந்தித்து காரைக்கால் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஊழியர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இதற்கு முயற்சி எடுத்து உறுதுணையாக இருந்த அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் தலைவர் செல்வம், செயலாளர் கணேசன், சிறப்பு அழைப்பாளர் நாகரத்தினம், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். திண்டிவனத்தில் காதலியை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த காதலனை போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் பவானி. பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இவர் திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் BA தமிழ் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஓராண்டாக செஞ்சியை அடுத்த தையூர் பகுதியை சேர்ந்த புவியரசன் என்பவரை காதலித்து வந்த பவானி தனது காதலன் வேலைக்கு ஏதும் செல்லாமல் குடித்துவிட்டு ஊர் சுற்றுவதால் அவர் மீது கோபமடைந்து அவரை பார்ப்பதையும் அவரிடம் பேசுவதையும் தவிர்த்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த காதலன் புவியரசன் மது போதையில் தனது இருசக்கர வாகனத்தில் காதலி பவானி கல்வி பயின்று வந்த திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்குள் அத்துமீறி நுழைந்து வகுப்பறையின் முன்பு நின்றிருந்த காதலி பவானியின் தலையில் தாக்கியதோடு மட்டுமல்லாமல் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து பவானி ரோஷனை போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் புவியரசன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பிரதான சாலைகள், தெருக்களில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள். இந்நிலையில் சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர்கள் பெருமன்றத்தினர் சார்பாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பாக நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கூடி கை மற்றும் தலையில் கட்டோடும் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் வாகன ஓட்டிகள் பயணிப்பதால் விபத்துக்கள் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் விபத்துக்களை சந்திப்பதாக கூறி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு சரியில்லாத சாலைகளை சீரமைக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சிறிது தூரம் பேரணியாக வந்து கோஷங்கள் எழுப்பினர். சாலைகளை துரிதமாக சீரமைக்காவிட்டால் சமூக இயக்கங்கள், அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தனர். வில்லியனூரில் கஞ்சா விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வில்லியனூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகே கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்திருந்தது. அதன் பேரில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று கஞ்சா விற்பனை செய்த 2 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் வில்லியனூர் நரிக்குறவர் பூவரசன், வேல்ராம்பட்டு பகுதியை சேர்ந்த உதயகுமார் என்பதும் தெரியவந்தது. இவர்கள் 2 பேரையும் போலீசார் கைது செய்து விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கோயில் அருகே கஞ்சா விற்பனை செய்யப்படுவது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பூ மற்றும் பழ வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு தங்கள் கடைகளுக்கு மின்விளக்கு மற்றும் மின்விசிறி தேவை என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் 1 மணி நேரத்தில் அனைவருக்கும் மின்விளக்கு மற்றும் மின்விசிறி வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு வியாபாரிகளிடம் ஒப்படைக்காமல் உள்ள கடைகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று பார்வையிட்டு வியாபாரிகளின் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது பேருந்து நிலையத்தை கட்டத் தொடங்கும் போது மீண்டும் தங்களுக்கு கடைகளை ஒதுக்குவதாக அரசு உத்தரவாதம் அளித்ததாகவும், ஆனால் 30 மாதங்கள் ஆகியும் கடைகள் ஒப்படைக்கப்படவில்லை, இதனால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது என வியாபாரிகள் கூறினர். தொடர்ந்து பேசிய புதுச்சேரி பேருந்து நிலைய வியாபாரிகள் சங்க தலைவர் கதிரேசன்,
தங்களுக்கு அரசு எதுவும் செய்யவில்லை என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சார் மட்டுமே எங்களுக்கு உறுதுணையாக உள்ளதாகவும் அரசு உடனடியாக கடைகளை ஒதுக்கவில்லை என்றால் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கடந்த 30 மாதங்களாகவே கடைகள் மூடப்பட்டுள்ளது. இதனால் வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். மேலும் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளும் அவதிப்படுகின்றனர். அரசுக்கு தேவையான 2 கடைகள் மட்டும் திறக்கப்பட்டுள்ளது. அனைத்து கடைகளையும் திறக்க வேண்டும். உடனடியாக கடைகளை பயனாளிகளுக்கு ஒப்படைத்து வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கூறினார். தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர்களை சந்தித்த அவர் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பூ மற்றும் பழ வியாபாரம் செய்யும் பெண்கள் தங்கள் கடைகளுக்கு மின்விளக்கு மற்றும் மின்விசிறி தேவை என LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். தொடர்ந்து 1 மணி நேரத்தில் அனைவருக்கும் மின் விளக்கு மற்றும் மின்விசிறி வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவதிக்கும் இங்கே தொழில் பண்ணுறவங்களோட வாயிலையும் அடித்து இந்த மாதிரி கொடுமை பண்ணி இந்த அரசாங்கத்தை கண்டிப்பாக கண்டித்து எதிர்க்கணும். இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் இதே மாதிரி எப்படி ஹவுசிங் போர்டு பூட்டி கடந்து இன்றைக்கி ஒரே மாதத்தில் இன்றைக்கி எல்லா உரிமையாளர்களுக்கும் சாவி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இன்னும் ஒரு 10-15 நாளில் சீக்கிரமாக முடிவெடுத்து அரசாங்கம் இவங்களுக்கு சீக்கிரமாக அந்த சாவி கடையை கொடுத்தா அவங்க சீக்கிரம் கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் வழி பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் ரோட்டில் போராடுவோம். அதுக்காக நாங்கள் ஒரு எச்சரிக்கையாகவும் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் அரசாங்கத்துக்கு. திண்டிவனத்தில் மேம்பாலத்தின் கீழ் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தக்குளம் பகுதியில் இருந்து சென்னை தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் வகையில் இருப்பு பாதையை கடக்கும் வகையில் மேல்மட்ட பாலம் அமைக்கப்பட்டது. இப்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் தனியார் சிலர் ஆக்கிரமித்து பழைய சாக்கு பைகள், குறிப்பாக வேதிப்பொருட்கள் அழைத்து வைத்திருந்த பிளாஸ்டிக் காலி சாக்கு பைகளை மலை போல் குவித்தும் அங்கு பெண் ஊழியர்களை வைத்து தரம் பிரிப்பதுமாக அப்பாதையை அடைத்து ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வேதிப்பொருட்கள் அடங்கிய காலி சாக்கு பைகள் அப்பகுதியில் தரம் பிரிக்கும் போது அதிலிருந்து பறந்து செல்லும் வேதிப்பொருட்களால் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதுடன் மேம்பாலத்தில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு அந்த வேதிப்பொருட்களால் நெடி ஏற்பட்டு மர்ம நோய் ஏற்படும் அபாயமும் உள்ளது. நாளடைவில் அந்த வேதிப்பொருட்களால் மேம்பாலம் சேதமடையும் அபாயமும் உள்ளது. இந்த வேதிப்பொருட்களை சுவாசிக்கும் அப்பகுதி வாசிகள் உயிரிழக்கும் அபாயமும் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆகவே ஆக்கிரமித்து சாக்கு குடோன் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி வரும் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது சுகாதாரத்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் நகராட்சி நிர்வாகமும் தலையிட்டு அவர்களை அப்புறப்படுத்தவில்லை என்றால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இப்பகுதி மக்கள் நடமாட்டம் இல்லாததால் குடிப்பிரியர்களின் புகலிடமாக மாறியுள்ளது. மது போதையில் இருக்கும் மது பிரியர்கள் தாங்கள் அருந்திய மது பாட்டில்களை அங்குள்ள சாலைகளில் போட்டு உடைப்பதால் விவசாய நிலங்களுக்கு செல்லும் விவசாயிகளுக்கு பெரிய ஆபத்து ஏற்படுகிறது. மேலும் இவர்களால் அவ்வழியே கடந்து செல்லும் ரயிலுக்கும் ஆபத்து ஏற்படலாம் என ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரும் குற்றம் சாட்டுகின்றனர். ஆகவே மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியை சுற்றி இரும்பு தடுப்பு ஏற்படுத்தி நடுப்பகுதியில் பூங்கா அமைத்தால் மேம்பாலத்திற்கும் பாதுகாப்பு, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். வில்லியனூர் முத்துப்பிள்ளைபாளையத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கேலண்டர் மற்றும் 1 கிலோ சர்க்கரை வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆண்டுதோறும் கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் மக்களுக்கு 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி காலண்டர் மற்றும் 1 கிலோ சர்க்கரை வழங்கும் துவக்க நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தினசரி காலண்டர் மற்றும் 1 கிலோ சர்க்கரையை முத்துப்பிள்ளைபாளையம் புதுநகர் பகுதி மக்களுக்கு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள மாநில கழக நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளருக்கு சபாநாயகர் செல்வம் சிபாரிசு செய்ததாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி
போலி மருந்து விவகாரத்தில் 10,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாகவும் இதற்கு சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரிடம் மனு கொடுத்துள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்காததால் டெல்லியில் போராட்டம் நடத்தி புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கலைக்க வலியுறுத்தியதாகவும் கூறினார். மேலும் போலி மருந்து விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக தலைவர்களுக்கும் தொடர்பு உள்ளது. இதில் சபாநாயகர் செல்வம் தற்போது போலி மருந்து உரிமையாளர் ராஜாவை டெல்லி அழைத்து சென்றுள்ளார். அவர் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து 100 கோடி ரூபாய் கடன் தர சிபாரிசு செய்துள்ளார். இதனை அடுத்து வங்கியில் 85 கோடி ரூபாய் வரை கடன் தர ஏற்பாடு நடந்த நிலையில் தற்போது போலி மருந்து விவகாரத்தில் சிக்கியதால் கடன் தரப்படவில்லை. போலி மருந்து விவகாரத்தில் சபாநாயகருக்கு நேரடி தலையீடு உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். அரியாங்குப்பம் வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் நலசங்கம் சார்பில் மாத நாட்காட்டி வெளியீடு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் நலசங்கம் சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான மாத நாட்காட்டி வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சங்கத்தின் தலைவர் கலியமூர்த்தி தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் ராஜகோபால், துணை செயலாளர் அண்ணாமலை, கார்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செயலாளர் முருகன் வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி 2026ஆம் ஆண்டிற்கான மாத நாட்காட்டியினை வெளியிட அதனை அரியாங்குப்பம் துணை ஆய்வாளர் முருகானந்தம் பெற்றுக்கொண்டு சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் பாண்டு என்கிற தாண்டவராயன், ஜபருல்லா, சரவணன், ஏழுமலை, முத்து ஐயாசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியாக மலையாளத்தார் நன்றி உரை கூறினார். 140 வழக்குகள் நிலுவையில் உள்ள திருடனை புதுச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 7ஆம் தேதி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பகுதியில் நடந்து சென்ற பெண்ணிடம் பைக்கில் வந்த மர்ம நபர்கள் 1 பவுன் தங்க சங்கிலியை பறித்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 8ஆம் தேதி கதிர்காமம் பகுதியிலும் நடந்து சென்ற பெண்ணிடம் 5.5 பவுன் தாலி செயினை பறித்து சென்ற மர்ம நபர்கள் மீது கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியினை ஆய்வு செய்தனர். அந்த காட்சியில் இருசக்கர வாகனத்தில் பதிவு எண் தெரிய வந்ததை அடுத்து அதனை ஆதாரமாக கொண்டு விசாரணையில் ஈடுபட்ட போலீசார் பெங்களூருவை சேர்ந்த பிரபல திருடன் காலு என்கிற இப்ராஹிம் பாஷா மற்றும் திருவண்ணாமலையை சேர்ந்த அரசு என்கிற வல்லரசு என தெரிய வந்தது. இதனை அடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10 பவுன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இருவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அதில் பெங்களூருவை சேர்ந்த திருடன் கால் என்கிற இப்ராஹிம் பாஷா மீது தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 140க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்றும் சமீபத்தில் இவர் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் மின்கம்பி விழுந்து 3 தெருநாய்கள் உயிரிழந்தன. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் லம்போட் சரவணன் நகரில் 100க்கும் மேற்பட்டோர் குடியிருப்புகள் உள்ளன. இந்நிலையில் அங்கு சுற்றித் திரிந்த 3 தெருநாய்கள் அப்பகுதியில் உள்ள வாய்க்காலில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக தகவல் அறிந்ததன் பேரில் போலீசார் மற்றும் மின்சார ஊழியர்கள் அப்பகுதிக்கு சென்று உயிரிழந்த நாய்களை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது வாய்க்காலில் மின்கம்பி அறுந்து விழுந்துள்ளதால் அதை அறியாமல் சென்ற 3 தெருநாய்களும் உயிரிழந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்கம்பி தவறுதலாக அறுந்து விழுந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 12,360 ரூபாய். 1 சவரன் தங்கம் 98,880 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,210 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை வழங்கியதற்காக அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். திண்டிவனத்தில் காதலியை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த காதலனை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூரில் கஞ்சா விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.